டேய் பிரம்மா இப்போ ஏற்கனவே வெயில் தாக்கம் பயங்கரமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே இவர் அச்சு அடிச்சதில் பேப்பரில் காய்ச்சலை விட்டுட்டார். அந்த பேப்பரில் காய்ச்சல் இருக்குடா. அவன் வந்து பேப்பரை அடித்ததில் அதில் கோடு போட்டு வச்சுருக்கான். அதில் சர்வ கம்பியை அடித்து வச்சுருக்கான். பேப்பர் 500 தாள், 200 தாள், 100 தாள், 50 தாள், 20 தாள், 10 தாள் அந்த கம்பி அடித்து வச்சுருக்கான்ல. இப்போ அந்த கம்பி மூலியமாக காய்ச்சல் ஏற்றுதார், பவர் ஏற்றுதார். ஏற்றிட்டாரா, சீலை குத்திருக்காரு. அதில் தான் சீலை குத்துன்னு சொன்னால் இப்போ கடைசி பார்த்தா அதில் காய்ச்சல் ஏற்றுதார். காய்ச்சல் அதில் 2 கண் பொக்களமாக அப்படியே வரும். அது உலகமே பார்க்கல இல்லைடா. இதாண்டா அதிசயமான காய்ச்சல். இதான் அதிசயமான காய்ச்சல். இந்த வெயில் வெப்பம் இறக்குதாரா, இந்த வெப்பத்தை இறக்குன உடனே கூடுதலாக அது பொறிக்கும். அந்த காய்ச்சலுக்குள்ள அந்த கிருமி பொறிக்கும். கிளைமேட்டு ஜேன்ஸ் மாற்றி விடுவார். அப்படியே மாற்றி விடையில் உலகத்தில் பூமியிலேருந்து வானத்திலேருந்து அந்த கிளைமேட்டை மாற்றி விடையில் குளிராகும். குளிரானவனே அந்த கண்ணுக்கு போகும் காய்ச்சல். கண் வழியாக போய் அவன் ஈரக்குலையை குத்தும். ஈரக்குலை குத்தினோடனே அந்த மூளையை போய் பிடிக்கும். மூளையை பிடிச்ச உடனே 2 கண்ணை பிடிக்கும். 2 சிரட்டு அடிக்கான்ல, புகையா விடுதானா, கண்ணு வழியே போகிறது, மூக்கு வழியே போதுறா. அதை மாதிரி திருப்பி அப்படியே மூளைக்கும் கண்ணுக்கும் வாய்க்கும் அந்த கணக்கு அடைச்சிருவார். கடவுள் அடைச்சிருவார், சீக்கிரமாக அடைப்பார். இப்போ உலக நாடே 2 கண் பொக்களமாக வரும். காய்ச்சல் வரும்டா. இப்போ இன்னும் வரும், அந்த ரிசல்ட் வரும், பார்க்கலாம், உடனே பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் யாருக்குன்னா சீலை குத்திட்டாலே முடிஞ்சு வச்சுல. ஏடிஎம் பெட்டியில் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏடிஎம் பெட்டி அடுத்தாப்புல சொருவுனா உள்ளே இருந்து வருது, வெளியில் வருதா, அது வராதுடா. காய்ச்சல் வரும் பெட்டியில், ஏடிஎம் பெட்டியில் காய்ச்சல் வரும். நிதியமைச்சர் என்ன சொல்லுதா, பெட்டியில் பூரா காகித பேப்பரை அடுக்கி வை, மக்கள் பூரா எடுக்கணும், சாப்பிடணும், ஓட்டணும். காலில் இப்போ ஓட்ட முடியாது. அது வழியாக காய்ச்சல் வரும். அள்ளி வீட்டில் பையில் இடத்துல சொறி வச்சுக்கோ. ஒரு கை மாறி பேப்பர் போகுதா, ஒருத்தனை பிடிச்சா 1000 கணக்கில், கோடி கணக்கில் அந்த பேப்பர் மாறியே போகும். கை தொட்டு மாறி போயில காய்ச்சல் அதிலே பரவி விடுவார். முக்கால் சாத்தியம் ஒரு துரும்புலேருந்து ஏற்றுவார். உலக நாடு அதை கணக்கை முடிச்சிடுவார். ஐயா, கடவுளால் தான் முடியும். முக்கால் சாத்தியம் போட்டாச்சுரா. அந்த ஏடிஎம் பெட்டியில் சொருவியை எடுக்கானா, அதில் ஒரு தாளில் ஏற்றிட்டார், சீலை குத்திட்டார், காய்ச்சலை ஏற்றிட்டார், 2 கண் பொக்களமாக வெடிக்கும்னு ஏற்றிட்டார். ஆன்னு அலைதான். காலையில் எழுந்திரிச்சோடனே பொட்டணத்தை தூக்கி போட்டு போகலாமா, கறி மீன் திங்கலாமான்னு ஓடுதில்லை இன்றைக்கி நாள். இப்போ இருடி அப்படின்ட்டு இருக்காரு. இரு அவர் உச்சியில் உட்காந்துருக்காரா, நசுக்கி போடுவார். முக்கால் சத்தியம் உலக நாடே இந்த ஏந்திர பாம்பு போட்ட கரிமருந்தால் 2 கண் பொக்களமாக வெடிக்கும். கண் பார்வை இழந்து போயிடுவான். இப்போ அந்த காற்று சுற்றி விடுவார், உலக நாடே சுற்றி விடுவார். அவன் பாம்பு போட்ட கரிமருந்து இருக்குல்ல, அது உலக நாடே அதை சுற்றி நீ போட்டதை நீயே அழிடா அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் நான் கொடுக்கலடா, நீ போட்ட கரிமருந்து அந்த வாடை சுமல்ல, நீயே அழி. இப்போ போட்டிருக்கான்லடா, பாகிஸ்தானில் போட்டு ஜம்மு காஷ்மீர்லேருந்து அடிக்கானா, அந்த காற்று மூலியமாக எல்லா பேரும் 2 கண் பொக்களமாக வெடிக்கும். முக்கால் சத்தியம் பேப்பர் குத்திட்டாரு, செல்லாது. முக்கால் சத்தியம்.